ஒரு அடிமையாக இல்லாமல் ஒரு சொந்த தொழில் வைத்து முன்னேறட்டும் என்று சொல்லி அந்த விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தால் இவர்கள் அதை வேண்டுமானால் கைவினைஞர்கள் என்று வைத்து கொண்டாலும் அவர்களுக்கு தான் போகும். விஸ்வகர்மா என்று வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு 22 ஜாதிகளின் ஓட்டு மாறி போய்விடுமோ என்று சொல்லி அதை படிக்கின்ற வயதில் படிப்பதற்கு ஆர்வப்படுத்தாமல் அவனை பாணி செய்வதற்கு ஆர்வப்படுத்துகிறார்களாம், தச்சு வேலை செய்வதற்கு ஆர்வப்படுத்துகிறார். இப்போ இவர் கொடுத்த பணம் எது செய்வதற்கு, இதெல்லாம் அறிவில்லாமல் பேசுகிறார். ஒரு முதலமைச்சர் இவ்வளவு அறிவில்லாமல் பேசினால் நாட்டில் எவன் நம்புவான் அந்த பேச்சுக்களை? நீ இப்பொழுது கைவினை தொழிலாளர்களுக்கு என்று கொடுக்குற அதே பணத்தை அதே திட்டத்தை பேரை மட்டும் மாற்றி விட்டு இந்த சுமையை நீ சுமக்கிறாய். ஏனென்றால் ஓட்டு அது. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? பாணி தானே செய்கிறான். ஆமாம், அவன் என்ன இது என்ன பேச்சு? இப்பொழுது நீ அவனை படிக்க விடாமல் அதற்கு பணி செய்ய வைத்த, அவனுக்கு பணம் கொடுக்காத, அவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போச்சிடும். இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை திமுக நடத்தும். கேவலமான அரசியல்.